ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் மினிமம் வயபிள் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். மினிமம் வயபிள் ப்ராடக்ட்ங்கிறது உங்கள் ஐடியாவை ஒரு பிக் பேங்காக ரிலீஸ் பண்ணாமல் ஒரு சின்ன கோர் ஐடியாவை எப்படி டெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு ஃபீட்பேக் எடுத்து நம்ம கற்றுக்கிட்டு திருப்பி அடுத்த ஃபீச்சர்ஸை பில்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பேர் தான் மினிமம் வயபிள் ப்ராடக்ட். இந்த கான்செப்ட் ஒரு ப்ராடக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணி கஸ்டமர் ஃபீட்பேக் வாங்குறதுக்கு ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான மெக்கானிசம். நீங்க இருக்கிறதுலயே ஒரு சின்ன ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்றது பேர் எம்விபியில். உங்க கோர் ஐடியாவை எடுத்துக்கிட்டு அதை எவ்வளவு சீக்கிரமா உங்க கஸ்டமருக்கு லான்ச் பண்ண முடியும், உங்களால அவங்க இருந்து ஃபீட்பேக் வாங்க முடியுது அப்படிங்கிற கான்செப்ட் தான் மினிமம் வயபிள் ப்ராடக்ட். ஸோ நீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு, அதை நீங்க பில்ட் பண்றீங்க, உங்க கஸ்டமருக்கு அதை காமிக்கிறீங்க, அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் எடுத்துக்கிறீங்க, அதை மெஷர் பண்றீங்க, அது மூலம் கத்துக்கிட்டு திருப்பி அடுத்த ஃபீச்சர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, இல்ல இன்க்ரிமெண்டாலா பில்ட் பண்ணிக்கிட்டே போறீங்க. இந்த ஃப்ளோ பேரு தான் minimum viable product flow. So you build something, you measure it, what is the output of the experiment since you exposed it to the client. அதுக்கப்புறம் அதுலேருந்து கற்றுக்கிறோம், அதுக்கு அடுத்த ஐடியாவுக்கு போகிறோம். இதுதான் build, measure, learn cycle. ஓகே. லீன் ஸ்டார்ட் அப் பை எரிக் ரைஸ். இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ப்ராடக்ட் குருவோட ஒரு புக்கு. அவர் தான் இந்த எம்விபிங்கிற கான்செப்டை ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணவர். அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட ஐடியாவை நான் வேலிடேட் பண்றதுக்கு ஒரு மினிமல் எஃபர்ட்ல மேக்ஸிமம் ஃபீட்பேக் கிடைக்க முடியுதுன்னா அந்த ரிலீஸ் நான் பண்றதுக்கு பேர் தான் மினிமம் வயபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாரு. ட்ரூ ஹஸ்டன், இவர் டிராப் பாக்ஸ் ரொம்ப ஒரு ஃபேமஸான ப்ராடக்டோட சிஓ, என்ன சொல்றாருன்னா, ஒரு பிக் பேங் ரிலீஸ் பண்றதுக்கு நான் பில்ட் பண்ணிட்டே போறது ஒரு பெரிய தவறு. சின்ன சின்னதாக ரிலீஸ் பண்ணி என்னோட கஸ்டமர் ஃபீட்பேக்கை எடுத்து நான் திருப்பி இன்க்ரிமெண்டலாக பண்ணிக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதன் மூலம் நம்ம இது வரைக்கும் மினிமம் வயபிள் ப்ராடக்ட்னா என்ன, எப்படி அதை லான்ச் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு ஃபேமஸான டயக்ராம் ஆஃப் வாட் இஸ் மினிமம் வயபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உங்களோட ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், நான் வந்து ஏலேருந்து ஜட் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் அதை ரெண்டு வழியில் அதுக்கு போகலாம். யூ குட் கோ வியா எ டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம். அதுக்கு நீங்கள் கார்னு டிசைட் பண்ணி முதல் 2 மாதம் டயர், அதுக்கடுத்து டயரோட ஸ்ட்ரக்சர், அதுக்கடுத்து காரோட ஸ்ட்ரக்சர், 24வது மாதத்தில் காரில் போகிறது அப்படிங்கிறது இஸ் அ வாட்டர் ஃபாலிஷ் மெத்தட். ஆனால் இந்த மினிமம் வயபிள் ப்ராடக்ட் வழியா முதல் 6 மாதத்துலேயே அவங்களால அந்த ஸ்பெசிஃபிக் கோர் ஐடியா ஆஃப் ஏ டு ஜெட்டை போக முடியும். ஆனால் ரொம்ப ஒரு பேர் மினிமம் ப்ராடக்ட் இருக்கு. அதுக்கடுத்து 12வது மாதத்தில் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அதிகமாகுது, அடுத்து 18வது மாதத்தில் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அதிகமாகுது, 24வது மாதத்தில் பிக் பேங்காக ஒரு ரிலீஸே போயிடுது, which had all the feedback received from அந்த முதல் 6, 12, 18 மாதங்கள். கஸ்டமர் கோலை சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியுது, உங்களாலையும் ஃபீட்பேக் வந்துகிட்டே இருக்க முடியுது. ஸோ இதுதான் மினிமம் வயபிள் ப்ராடக்டோட ஐடியா. ஓகே ஓகே இது வரைக்கும் மினிமம் வயபிள் ப்ராடக்ட்னு பண்ணிட்டோம், என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதை எப்படி பண்ணுறது, எப்படி டெஸ்ட் பண்ணுறதுனா அதுக்கு 7 முக்கியமான வழிமுறைகள் இருக்கு. ஒவ்வொரு வழிமுறையும் என்ன அப்படிங்கிறத நம்ம இனி ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வழிமுறை டிஃபைனிங் த ப்ராப்ளம் சொல்யூஷன் அண்ட் ஃப்ரேம் ஒர்க். இப்போ நான் இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன்னு பாருங்களேன். இப்போ உபர் அண்ட் ஓலானா எல்லாத்துக்கும் தெரியும். அவங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன, உங்களை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆட்டோவோ கேபோ வச்சிருக்கிறாங்க, அதில் அந்த ஸ்பெசிஃபிக் எவ்வளோ பணம் வரப்போகுதுங்கிறத அவங்க சொல்லிடுறாங்க. ஆனால் ஓலா உபரோட சால்வ் பண்ண முடியாத இஷ்யூ என்ன, ஒரு நடுத்தர மக்கள்னால அது யூஸ் பண்ண முடியல, ஏன்னா அது காஸ்ட்லியாக இருக்குது. கார் ஆட்டோ அப்படிங்கிறதுனால அது டிராஃபிக்கில் மாட்டுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எவ்ரிடே யூஸர்னால அதை யூஸ் பண்ண முடியறதில்ல. இந்த ப்ராப்ளத்தை ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கான், அவன் தான் ரேபிடோ. அதுக்கு அவன் சொல்ற சொல்யூஷன் என்னன்னா, நான் மக்களுக்கு கம்மியான முறையில் டெய்லி கம்யூட்டர்ஸ்க்கு அவங்களோட ஆல்டர்னேட்டிவா என்னால் கொண்டு போய் விட முடியுது. ஸோ பைக் வச்சிருக்க யார் வேணா உபரில் சேர முடியும். அவங்க வந்து உங்களோட சொல்யூஷன், அதாவது ஓலாக்கு அகேன்ஸ்டான அந்த சொல்யூஷனை தர முடியுது. இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா, அவங்க அசியூம் பண்ணுறது ஓலானால டெய்லி கம்யூட்டர்ஸ்னால யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு காசு அதிகம், டிராஃபிக்ல மாட்டிக்குது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்யூஷனையும் ஒரு இப்போ ரேபிடோ சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அவங்க டிசைன் பண்ணப்போ இந்த மாதிரி யோசிச்சுட்டாங்க. ஓகே, ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டிசைன் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது, ஓகே இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் என்னென்ன அசம்ஷன்ஸ் வைக்கிறேன், அதாவது நான் இதெல்லாம் அசியூம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நடந்துச்சுன்னா எனக்கு ஒரு கண்டிப்பாக மக்கள்னால சால்வ் பண்ண முடியும், இந்த ப்ராப்ளத்தை என்னால் சால்வ் பண்ணி தர முடியும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு கஸ்டமருக்கு ஏபிசிங்கிற ப்ராப்ளம் இருக்கா, இதெல்லாம் கஸ்டமருக்கு மிக முக்கியமா, இதை நான் அவங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்தா அவங்க எனக்கு பணம் தருவாங்களா,
நான் சால்வ் பண்ற ப்ராப்ளத்துக்கு வேற ஏதாவது ஆல்ரெடி சொல்யூஷன் இருக்குது, அவன் எனக்கு காம்படிட்டரா வருவானா? இது எல்லாம் நான் அசம்ஷனா பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இப்போ ரேபிடோக்கு இதையே நம்ம அப்ளிகல் பண்ணி பார்க்கலாமே. இப்போ ரேபிடோ பைக்கு அவங்க ப்ராப்ளம்னு நினைக்கிறது என்ன? ஒரு கஸ்டமர் ஏ டு பிக்கு போகணும், ஓலா ஆட்டோவை விட சீப்பாக இருக்கணும். ஆனால் எனக்கு அதுக்கோசரம் பஸ்ஸில் போக பிடிக்கல, ஏன்னா பஸ் வந்து கூட்டமாக இருக்குது, நான் நினைக்கிற டைமுக்கு கிடைக்கல. எனக்கு ப்ரைஸ் ஓலாவை விட கம்மியாக இருக்கணும், ஆனால் பஸ் அளவுக்கு சீப்பாக இருக்க தேவையில்லை. அப்படின்னா அந்த பைக் டிராவல் ஒரு பர்ஃபெக்டான சொல்யூஷனாக வந்து உட்காருது. பைக் ஓட்டுறவங்களுக்கும் வருமானம் கிடைக்குது, ஏன்னா அது வந்து அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு ரைடுக்கும் வேலை கிடைக்குது. எல்லாரும் பைக் வச்சிருப்பாங்கிறதுனால ரேபிடோவும் வந்து எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பைக் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை அப்படிங்கிறதுல இது பண்ண தேவையில்லை, அமௌண்ட் போட தேவையில்லை. ஸோ இதுதான் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய அசம்ஷன். ஸோ இது எல்லாமே இனிஷியலாக அவங்க ரேபிடோ டிசைன் பண்ணுறப்ப அவங்க எடுக்கக்கூடிய அசம்ஷன்ஸ். ஓகே, அசியூம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த அசம்ஷன்லேயே அவங்க இருக்கிறதுலேயே ஓகே இந்த அசம்ஷன் தப்பாக போச்சுன்னா என்னால் பண்ணவே முடியாது அப்படின்னு ரிஸ்கியஸ்ட் அசம்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ரேபிடோக்கு எது ரிஸ்கியஸ்ட் அசம்ஷனாக இருந்திருக்கலாம்? கவர்மெண்ட் முக்கியமாக ஒத்துக்கணும் பைக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு, லீகல் ரெகுலேஷன். இரண்டாவது, அவங்களோட ஓலானாலையும் உபர்னாலையும் கம்பீட் பண்ண முடியணும். ஓகே, ஸோ இதை நான் எப்படி இந்த அசம்ஷனை நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்காலிட்டியில் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியுமான்னு ஒரு வயபிள் ப்ராடக்ட் பார்க்குறேன். ஸோ இங்கே தான் அந்த மினிமல் வயபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. நான் எடுத்த உடனே ரேபிடோ பைக்ஸை இந்தியா முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிடல, எடுத்த உடனே ஒரு மொபைல் பிளாட்ஃபார்ம் பயங்கரமாக பில்ட் பண்ணிடல. நான் என்ன பண்ணுறேன், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு திருவான்மியூர் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் இந்த ரேபிடோ பைக் சர்வீஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஓகே, இதுதான் என்னோட இப்போதைக்கு அசம்ஷன். இந்த அசம்ஷன்ல இருந்து நான் ஒரு ஹைபாத்தசிஸ்க்கு போறேன். ஹைபாத்தசிஸ் அப்படின்னா ஓகே இதெல்லாம் என்னோட அசம்ஷனா இருந்துச்சு, இதை நான் கிளியரா ஓகே இப்படிதான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன்னா அந்த அசம்ஷன் ஒரு ஹைபாத்தசிஸா மாறுது. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்ணிட்டோம், அசம்ஷன் பார்த்துட்டோம், அசம்ஷன்ல இருந்து ஹைபாத்தசிஸ்க்கு வந்துடும். இப்போ அந்த ரேபிடோ ஸ்டேட்மெண்ட்டையே நம்ம ஒரு ஹைபாத்தசிஸா மாற்றி பார்க்கலாமே. இப்போ நான் ரேபிடோக்கு எப்படி ஹைபாத்தசிஸா இதை கொண்டு போறேன்னா, ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்காலிட்டிக்குள்ள மக்களுக்கு மிக குறைவான வகையில் மோட்டார் சைக்கிள்ஸை யூஸ் பண்ணி என்னால் அவங்கள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விட முடியுமா? எக்ஸாம்பிள், திருவான்மியூர்லேருந்து நீங்கள் எங்கே போகிறதுனாலும் என்னோட பைக் சர்வீஸ் பண்ணால் நான் உங்களை கொண்டு போய் விடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவங்க ஹைபாத்தசிஸாக வைக்கிறாங்க. ஓகே, சரி, ஓகே, இதை நான் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன், என்னோட ஸ்பெசிஃபிக் திருவான்மியூர் லொக்கேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். இது எப்படி நான் பண்ணது சக்ஸஸ் ஃபெயிலியர்னு எனக்கு எப்படி தெரியும்? ஓகே, நீங்கள் அந்த மினிமம் வயபிள் கிரைட்டீரியாவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே, ஹைபாத்தசிஸை நீங்கள் ரெடி பண்ண உடனே ஒரு மினிமம் கிரைட்டீரியா ஃபார் சக்ஸஸை நீங்கள் எழுதணும். இந்த ரேபிடோ அவங்களுக்கு மினிமம் கிரைட்டீரியா ஃபார் சக்ஸஸாக வச்சது என்ன அப்படின்னா, அது மூணுவா போகலாம். அந்த மினிமம் கிரைட்டீரியா சக்ஸஸாக இருக்கலாம், அதாவது மக்கள் ஏற்றுக்கலாம், இல்லை ஏற்றுக்காம போகலாம், இல்லை கொஞ்சம் பேர் ஏற்று கொஞ்சம் பேர் ஏற்றுக்காம போகலாம். மூணு வாய்ப்பும் இருக்குது. கரெக்டா? ஸோ ரேபிடோக்கு நாங்கள் என்ன சக்ஸஸாக வச்சோம்னா, திருவான்மியூர் ஏரியாவில் மட்டும் மக்கள் ஒரு 100 பேர் 150 பேர் இந்த ஒரு 3 மாத காலத்துக்குள்ள ரேபிடோவை யூஸ் பண்ணணும். அந்த 150 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 30% ஆஃப் த பீப்புள் இரண்டாவது மூன்றாவது முறை திரும்ப திரும்ப வரக்கூடிய கஸ்டமர்ஸாக இருக்கணும். ஸோ இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, நான் என்னோட கடைசி சக்ஸஸை ரொம்ப டிஃபைனபிளாக வச்சுருக்கேன். என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும் 6 மாதம் கழிச்சு ஓகே இதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், அதனால சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியல, இதனால ஃபெயிலியர். இதற்கு பேர் குவான்டிடேட்டிவ் மெஷரிங், அதாவது நம்பர் மூலம் மெஷர் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் நம்பர் மூலம் மெஷர் பண்ணிட்டீங்க, அது மட்டும் போதுமா? போதாது. நீங்கள் இது ஒரு மெத்தடை வச்சுட்டு குவாலிட்டேட்டிவ் மெஷரிங் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கும் போகணும். குவாலிட்டேட்டிவ் மெஷரிங்னா என்னன்னா, நீங்கள் வர்ற உங்கள் கஸ்டமர்ஸ்கிட்ட பேசி பார்க்கணும், அவங்ககிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கணும், அவங்களோட எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, எதை அவங்க இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க, அதையெல்லாம் கொண்டு வரணும். அதுக்கு பேர் குவாலிட்டேட்டிவ் மெஷர். ஸோ இந்த ரெண்டையுமே ரேபிடோ வந்து அந்த ஸ்பெசிஃபிக் லொக்காலிட்டியில் பண்ணி பார்க்குறாங்க, மினிமம் வயபிள் இம்ப்ளிமெண்டேஷனா. ஓகே, ஸோ இது அவங்க எப்படியெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இந்த மினிமம் வயல் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் எவ்வளவு வகையில் டெஸ்ட் பண்ணலாம்னா ஒரு 15-16 வகையில் இருக்கு. இது மட்டும்தானா? கிடையாது, இதை வர இன்னும் வெவ்வேறு மெக்கானிசம்ல பண்ணலாம். என்னென்ன மெத்தையில் பண்ணலாம்னா நான் வெவ்வேறு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் பாருங்களேன். உங்களுக்கு எல்லாம் ஏர்பிஎன்பி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏர்பிஎன்பினா என்னன்னா, நீங்கள் வந்து உங்கள் வீட்டை வாடகைக்கு விடக்கூடிய ஒரு வெப்சைட். இப்போ நீங்கள் வந்து
நான் வந்து ஊட்டி போறேன். ஹோட்டல்ல போய் இருக்க விரும்பல. எனக்கு அவ்வளோ காசு முடியாதுன்னா, ஊட்டியில தங்கியிருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அவரோட வீடை வந்து வாடகைக்கு விடுவாரு. நான் அங்க போய் 5 நாள் தங்கிக்கலாம். ஹோட்டலை விட எனக்கு காசு கம்மியா இருக்கும். அதே சமயத்துல அவருக்கும் வருமானம் ஆச்சு. இந்த கான்செப்டை ஒரு ஏர்பிஎன்பியோட ஃபவுண்டர் கண்டுபிடிச்சாரு. அவர் எப்படி இதை டெஸ்ட் பண்ணாருன்னா, நம்ம சொல்ற மினிமம் வயபிள் ப்ராடக்ட் தான். அவர் ஒன்றும் உடனே ஒரு பக்கத்தில் இருக்க வீட்டில் இருக்கலாம் போய்க்கலாம். அவரோட வீடு எடுத்தாரு. ஒரே ஒரு சிம்பிள் வெப்சைட் ஒரு பேஜ்ல போட்டாரு. அட்வர்டைஸ் பண்ணாரு. ஒரு 2 மாதத்த காலத்துக்குள்ளேயே 5 முதல் 6 முறை அவரோட வீடே புக் ஆச்சு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் வைபிள் ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணிட்டாரு. ஓகே, மக்கள் வந்து சீப்பா கிடைச்சா வீடை புக் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு மினிமம் வைபிள் ப்ராடக்ட் டெஸ்டிங் மெக்கானிசம் அவர் கண்டுபிடிச்சது. இது வந்து ஒரு சிங்கிள் ஃபீச்சர் டெஸ்டிங்ல பண்ணியிருக்காரு. இதுவே எக்ஸ்பிளைனர் வீடியோஸ் நீங்க போடலாம். இது இன்னொரு மெத்தட் ஆஃப் டெஸ்டிங் எம்விபி. எக்ஸ்பிளைனர் வீடியோஸ்னா இப்போ நீங்கள் வந்து நான் வந்து ஃபேஸ்புக் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு வைங்களேன். ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபீச்சர் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா மினிமம் வைபிள் ப்ராடக்ட்டை எப்படி பண்ணலாம்னா, இந்த ஃபீச்சர் வரப்போகுது, இது இனிமேல் இன்னொரு 15 மாதத்தில் உங்களுக்கு வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். என்ன ஃபீச்சர் அப்படின்னா, நீங்கள் வந்து மக்கள்கிட்ட ஃபேஸ்புக்கில் இருந்து இன்னொரு யூசருக்கு மொபைல் மூலம், அதாவது மொபைல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேசிக்கலாம் அப்படின்னு கொண்டு வரேன்னா, அதை எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க, எத்தனை பேர் அதை பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்கன்னு நீங்கள் அந்த வீடியோவோட வியூஸ் மூலமோ வீடியோஸ்க்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ் மூலமோ புரிஞ்சுக்கலாம். மக்களோட ஃபீட்பேக்கை எதிர்பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஆட் கேம்பெயின்ஸ் மூலமும் எக்ஸ்பிளைனர் வீடியோஸ் மூலமும் தெரியுது. இது ஒரு மெக்கானிசம். இல்லை இன்னொரு வகையில் ஏதாவது பண்ணுறதுன்னா, நீங்கள் வெறும் ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி டெவலப் பண்ணலாம். அதாவது முன்னாடி பார்த்தா அந்த ப்ராடக்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பின்னாடி எல்லா மேனுவல் ஒர்க்கும் நீங்கள் தான் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள் என்னன்னா, ஃப்ளிப்கார்ட். ஃப்ளிப்கார்ட் முதல் முறையாக அவங்க வந்து புக்கை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணீங்கன்னா புக்கே உங்கள் வீட்டுக்கே வரும். ஒரு புக்ஸ் மட்டும் தான் அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ ஒரே ஒரு வெப்சைட் போட்டாங்க. அதில் நீங்கள் என்ன புக் வேணும்னு நேம் போட்டு நீங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உங்கள் அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா அது சப்மிட் ஆயிரும். இது யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கூகுள் ஃபார்ம் மட்டும் தான். ஆனால் பின்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஓனர் அவரே புக்கை வாங்கி அவரே அந்த புக்கை வந்து கொரியர் பண்ணார் அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனோட வீட்டுக்கு. ஸோ பின்னாடி ஃபுல் மெக்கானிசமும் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி எதுவுமே ஆட்டோமேட்டட். ஆனால் அவங்க இதை டெஸ்ட் பண்ணிட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இது ஒரு 3 மெக்கானிசம் ஆஃப் மினிமம் வயபிள் ப்ராடக்ட் டெஸ்டிங். இது மாதிரி இன்னும் 15-16 மெக்கானிசம் இருக்கு. நாம இது ஒரு தனி வீடியோவை பார்க்கலாம். ஓகே, நீங்க நான் முன்னாடி சொன்னதே தான், வெவ்வேறு வகையில் உங்க மினிமம் வயபிள் ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ணலாம். இப்படி தான் டெஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. ஆனால் இருக்கிறதுலேயே மோஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் லீஸ்ட் காஸ்ட் மெத்தடை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். டெஸ்ட் பண்ணதை நான் அப்படியே சொன்ன மாதிரி நம்ம மெஷர் பண்ணணும். 2 வகையில் மெஷர் பண்ணலாம், குவாலிட்டேட்டிவ் மெத்தட் அண்ட் குவான்டிடேட்டிவ் மெத்தட். குவாலிட்டேட்டிவ்ங்கிறது நீங்கள் இன்டர்வியூ மூலம் பேசுறது, உங்களோட கஸ்டமர்ஸை புரிஞ்சுக்கிறது. குவான்டிடேட்டிவ்ங்கிறது நம்பர் மூலம் பண்ணுறது. குவாலிட்டேட்டிவ் ஒய், ஏன் அப்படின்னா மக்கள் ஏன் இந்த ப்ராடக்ட்டை விரும்புகிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரியும். இதுவே குவான்டிடேட்டிவ் வாட் அப்படிங்கிற அந்த பாட்டை உங்களுக்கு புரிஞ்சுக்க உதவும். ஓகே, நீங்கள் எம்விபி அப்படிங்கிறது ஒரே ஒரு தடவை பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்த ப்ராடக்ட் போகிறது அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு எம்விபி முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் அதிலிருந்து கற்றுக்கணும். அதுக்கு அடுத்து நீங்கள் பண்ணுற போகிற அடுத்த இட்ரேஷனும் எம்விபி தான். ஸோ நீங்கள் யூ ஜஸ்ட் கீப் ஆன் பில்டிங் அஸ் அன் ஐட்ரேஷன். இது சொல்றது ஒரு ஜிம்மி ஜெரன் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ப்ராடக்ட் குரு. ஓகே, ஸோ இதுதான் நான் சொன்ன முதல் ப்ராசஸ். ஸோ நீங்கள் எடுத்தோடனே ஒரு அசம்ஷன் எடுத்துட்டீங்க, அதில் பிக்கஸ்ட் ரிஸ்க் என்னன்னு பார்க்குறீங்க. ஓகே, அதை எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறீங்க, ஒரு ஹைபாத்தசிஸ் ஃபார்ம் பண்ணுறீங்க, அதை டெஸ்ட் பண்ணுறீங்க மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு மெக்கானிசமில், அதோட மெஷரபிள் சக்ஸஸை வச்சு அதை மெஷர் பண்ணுறீங்க. ஓகே, திருப்பி அனலைஸ் பண்ணுறீங்க. ஓகே, என் ப்ராடக்ட்டில் அந்த ஃபீச்சர் முடிஞ்சிருச்சு. திருப்பி அதே ப்ராசஸ், திருப்பி இன்னும் ஒரு செட் ஆஃப் அசம்ஷன்ஸ் எடுக்கிறீங்க, அதை டெஸ்ட் பண்ணுறீங்க, அட்ரஸ் பண்ணுறீங்க, மெஷர் பண்ணுறீங்க. இந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். திஸ் இஸ் ஹவு யூ கீப் பில்டிங் அண்ட் ஐட்ரேட்டிவ்லி பில்டிங் எ பிக்கர் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ நான் அப்படியே சொன்னதே தான். ஒரே ஒரு தடவை ஒரு எம்விபி ப்ராடக்ட் ஒன்று பில்ட் பண்ணிட்டேன், மீதி எல்லாம் அடுத்து அப்படியே கடன்னு பில்ட் பண்ணிட்டு போவேன் அப்படிங்கிறது ஒரு மிக மிக தவறான மெக்கானிசம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, எம்விபி பில்ட் பண்ணிட்டீங்க, அதுலேருந்து கற்றுக்கிறீங்க, அது ஃபீட்பேக்காக போகுது, திருப்பி இன்னொரு ஐட்ரேட்டிவ் ப்ராசஸில் ஒரு எம்விபியே தான் நீங்கள் பில்ட் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ பில்ட் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த 7 வழிமுறைகள் வழியா ஒரு எம்விபியை பில்ட் பண்ணலாம். நான் திருப்பி ஒரே ஒரு தடவை அதை சொல்கிறேன், என்னென்னு சொல்லி நாம் இப்போ ஒரே ஒரு செகண்ட் அதை திருப்பி பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணுறீங்க. டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன அசம்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்க. ஒரு ஹைபாத்தசிஸ் பில்ட் பண்ணுறீங்க. அதிலிருந்து அந்த ஹைபாத்தசிஸ்
இந்த கிரைட்டீரியா நடந்ததுன்னா சக்ஸஸ், இல்லைன்னா ஃபெயிலியர் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறீங்க. அந்த MVP உங்களால் எப்படி முடியுதோ அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. அதோட மெட்ரிக்ஸை மெஷர் பண்ணி திருப்பி இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுறீங்க. இதுதான் MVPயை நீங்கள் பண்ணுறதுக்கான ஒரு வழி. நன்றி.